நியாய தீர்ப்பு நாள் என்று சொல்லுகிறது சாதாரண நாள் கிடையாது. அது ஏழைகள் பணக்காரன் என்று வித்தியாசம் பார்க்கிற நாள் கிடையாது. அழகுள்ளவன் அழகற்றவன் என்று பாகு பார்க்கிற நாள் கிடையாது. அவனுடைய வாழ்க்கையில அவன் உயர்ந்தவனோ தாழ்ந்தவனோ ஏழையோ பணக்காரனோ செல்வந்தனோ ஆஸ்தி உடையவனோ ராஜாவோ யாரா இருக்கட்டுமே, நியாய தீர்ப்பு எல்லோருக்குமே சரி சமமானது. நம்ம செய்கிற பலன் என்ன காரியம் அதற்கேற்ற பலனோடும் அதற்கேற்ற தீர்ப்போடும் அந்த நாளானது வெளிப்படுத்தப்படும் இல்லையா? அப்போ இந்த நாட்கள்ல மறைக்கப்பட்டு செய்யப்படுகின்ற அத்தனை குற்றங்களும் அந்த நாள்ல வெளியரங்கமாக்கப்படும். ஆகையினால கேட்கிற என் அன்பு ஜனமே, கிறிஸ்தவர்களாக நம்ம இருக்கிறோம் என்று சொல்வதில் எந்த பெருமிதமும் அல்ல. நம்ம ஒரு போதகரா இருக்கிறோம், பாஸ்டரா இருக்கிறோம், ஊழியம் செய்கிறோம், பொறுப்புல இருக்கிறோம் என்பதில் எந்த பெருமிதமும் இல்லை. நம்ம காணிக்கை கொடுக்கிறோம், பொருட்களை வாங்கி வைக்கிறோம் என்பதில் எந்த ஒரு மேன்மையும் இல்லை. நியாய தீர்ப்பு நாள்ல பரலோகம் போவதற்கான தகுதி பெற போகிறோமா? அதுதான் இத்தனை நாட்கள் தேவனை ஆராதித்ததற்கான ஒரு பெரிய ரிசல்ட்னே சொல்லலாம்.